ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 11th காமர்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் மாடல் ஆஃப் தி மஸ்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி அப்புறம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ண தான் போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போட்டு விடுங்க. இதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன் சரிங்களா. So choose a பொறுத்த வரைக்கும் first one who wrote Arthashastra, second one occupation of a doctor is dash, third one the members in the joint Hindu family are called dash, fourth one the board of directors of a company is selected by dash, fifth one the primary objective of the state enterprises is to dash, sixth one the central bank of India is dash, seventh one a warehouse holds goods as a dash center, eighth one air consignment note is prepared in dash forms, ninth one the main benefit of logistics is dash, 10th one socially responsible business provides goods at dash, 11th one equity shareholders are the dash of a company, 12th one there are dash distinct modes of credit to self-help groups, 13th one dash are agents who merely bring the buyer and seller into contact, 14th one retailers deal in dash quantity of goods, 15th one selling of goods from home country to foreign country is called dash, 16th one STC is expansion for dash, 17th one World Bank is located at dash, 18th one a contract with or by a minor is a dash, 19th one a person is said to be a third person if he is not a dash, 20 the aggregate income under 5 years is 5 termed as dash. ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் கமெண்ட்ஸில் ஆன்சர் மட்டும் போட்டு விடுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2. ஸோ 2 மார்க்ஸ் பார்க்க முடியும் நம்ம பசங்க முக்கியமான சந்தேகம் வரும். ப்ரோ இந்த கொஸ்டின் பற்றி எங்களுக்கு வருமா, இது மட்டும் படித்தா போதுமா கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சு படிங்க. இதுலேருந்து பல கேள்விகள் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 30 இந்த கம்பல்சரிப்பா. ஸோ எனி 7 எழுதினா போதும். 21 பொறுத்த வரைக்கும் what is mean by Nallangadi, 22 what are the corporate enterprises, 23 briefly explain about central bank, 24 what is health insurance, 25 define transport, 26 what is self help groups. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ நல்லா பார்த்து வச்சுருங்க. 27 who are the mercantile agents, 28 what is mean by entry port trade, 29 who is an agent, 30 what is an assessment year. ஓகேங்களா. ஸோ 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கப்பா. ஸோ இது ஒரு பார்ட் சி. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி எனி 7 எழுதினா போதும். 31 ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பிஸ்னஸ் அப்புறம் ப்ரொஃபஷன். ஓகேங்களா. இது ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 32 வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கண்ட்ரி, 33 வாட் இஸ் இ பேங்கிங்கு, 34 differentiate the warehouse warrant from the warehouse receipt, 35 define insurance, 36 explain the importance of international finance. any 3 points எழுதினா போதுமா. அதே மாதிரி 37 explain the demerits of multiple shops. any 3 points. 38 what is mean by letter of credit, 39 who will perform the contract, 40 list out 5 heads of income most repeated and important question படிச்சு வச்சுருங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுருங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டீப்பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு நல்லா பார்த்து வச்சுருங்க. 41 பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் எனுமரேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். எனி 5 பாயிண்ட்ஸ். 42 வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். எனி 5 பாயிண்ட்ஸ். ஆர் எக்ஸ்பிளைன் எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். 43 வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். any 5 points. or explain Mudra Bank. 44 explain different types of transport or what are the characteristics of wholesalers. 45 what are the advantages of cooperative society or what are the futures of internal trade. ஓகேங்களா. அதே மாதிரி 46 what are the futures of government company or explain various types of insurance. most important question. அதே மாதிரி
47 கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்து வச்சுருங்க. டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆர் எக்ஸ்பிளைன் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஏ வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்க. இதிலிருந்தும் பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இதற்கான ஆன்சர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்க ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.